நம்ம ஈவே ராமசாமி நாயக்கர். என்ன அநியாயம்! நேற்றைக்கு ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். திருவாசகன் என்கிற ஒரு வீர சைவ முரசு என்கிற ஒரு ஏட்டை நடத்தியவர். அவர் சமயத்தை சார்ந்தவர். அவருடைய படத்திறப்பு விழா நடக்குது. அதில் ஔவை நடராசன் பேசுகிறாரு. ராமசாமி நாயக்கருக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? அதாவது எங்கே பேசினாலும் சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள், தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள். எங்கே பேசினாலும் ராமசாமி நாயக்கரை எடுத்துட்டு வந்துடுறது. அவர் தான் இந்த நாட்டில் எல்லாம் செஞ்சாரு. ஆனால் உள்ளபடி செஞ்சாரா? நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்தேன். அந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் தான் நடந்தது. அதுதான் அவருடைய கடைசி கூட்டம். அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதுதான் வந்தது. அதுக்கு முன்னால் அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை, திறனாய்வு செய்வதில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, எனக்கு என்ன வருத்தம் என்றால், நான் தமிழர்களை தேவடியா மக்களாக விட்டு செல்கிறேன், பார்ப்பனர்களுடைய தேவடியா மக்களாக விட்டு சொல்லுகிறேன். திராவிட இயக்கம் பேசுகிறவன் திராவிடர்களை நான் தேவடியா மக்களாக விட்டு செல்கிறேன் சொல்லியிருக்கணும். அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடன். இவ்வளவு அயோக்கியத்தனமா? உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல், ஆராய்ச்சி நூல் அனைத்தையும், அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், தொகுக்கப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள், இழிவுபடுத்துகிற போது, கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள். இது என்ன? இதை கூட தமிழன் புரியவில்லை என்றால், இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால், இந்த தமிழகத்தை நாம எங்க கொண்டு போய் நிறுத்துகிறோம்? பரிதாபமாக இருக்கிறது. நேற்றைக்கு பேசுறார் அந்த ஆளு, பேசுகிறார். ஐயா, அறிவு நாணயம் என்பது, அறிவு என்பது ஆன்மீகத்துக்கு அவர் எதிராக இருந்தாலும் ஞானியாரடிகளை கொண்டுதான் அவர் தன்னுடைய இதழை தொடங்கினார், குடியரசு இதழை தொடங்கினார். எவ்வளவு தங்கவேல் பிள்ளைன்னு ஆரம்பிச்சவர் குடியரசுங்கிறது. ராமசாமி நாயக்கருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவரை இணை ஆசிரியராக போட்டு அவர் வச்சிருந்த குடியரசு இதழை அவர் வாங்கினார். எவ்வளவு அயோக்கியத்தனமானது பாருங்க. தங்கவேல் பிள்ளை தான் குடியரசை தொடங்கினார். அதுல இவர் கூட்டு சேர்ந்துகிட்டு அவரை துணை ஆசிரியராக வச்சுக்கிட்டு இவர்கிட்ட பணம் இருக்கிறது